Check the mic and make sure it sound right, boys. So hey hello guys, welcome back to our channel TRAFOMO vlogs. நான் தான் உங்கள் ஃபைசான். ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க, எஸ் ஒரு சூப்பர் பைக் டெலிவரி தான் எடுக்க போகிறோம். எனக்கு இல்லை, எந்த நினச்சிக்க போகிறீங்க, நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது சூப்பர் பைக்லாம் எடுக்கிறதுக்கு, சரியா? ஸோ தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் எடுக்கிறாரு, அவரோட ட்ரீம் பைக் தான் அது. ஸோ அது என்ன பைக்னு நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன், ஒரு குட்டி சஸ்பென்ஸாக வைப்போம், ஓகேவா? அதே மாதிரி முடிஞ்சால் தம்ப்நெயில்ல கூட அது என்ன பைக்னு காட்ட மாட்டேன், ஓகேவா? அங்கே போய் நீங்கள் பாருங்கள், நான் காட்டுறேன் என்ன பைக். பட் அது ஹிண்ட் வேணால் தரேன், இன்லைன் 4, ஓகேவா? எஸ், இன்லைன் 4. இப்போ நான் இன்னொன்று ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டேன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஜஸ்ட் இன்லைன் 4 மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னமோ பேர் சொன்னார், ஸ்பா சம்திங் லைக் தான், என்னமோ பேர் அதோடது மறந்து போயிட்டேன், சாரி. திருவான்மியூர் தாண்டி கிட்ட எங்கேயோ இருக்காது, ஓகேவா? சிக்னல் போட்டாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங், இனிமே வர நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஹைட் பண்ண மாட்டேன், அப்படியே விசிபிளில் வைக்க போகிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்டது தான், ஹைட் பண்ணாத அப்படின்னு கேட்டிங்க. ஸோ ஹைட் பண்ணல, முடிஞ்சால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? சப்போர்ட் கொடுங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டியோட வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். வீடியோ நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர், ஆனால் ஆடியோ கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்கிறீங்க. எஸ், கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும், பிகாஸ் ஆடியோ தான் மெயின். நம்ம வீடியோ நல்லா காமிச்சிட்டா கூட ஆடியோ கூட எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. கோப்ரோ இருந்தால் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை கைஸ், கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம். நீங்கள் எப்படியாச்சும் நம்ம சேனல் ஓரளவுக்கு அப்பு பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வந்து கோப்ரோலாம் வாங்கி இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியோடு நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? அது வரைக்கும் மோஸ்ட்லி நான் ஃபுட் vlogs தான் பண்ணுறேன், அண்டு நல்லா தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் ஃபுட் vlogs கூட நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அண்ட் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஐஸ் ஹவுஸ் ஜங்ஷன், எஸ், ராயப்பேட்டா கிட்ட, அங்கே வந்து அந்த வீடியோ வந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ். அதுக்கே வந்து 10K கிட்ட வியூஸ் போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. இவ்வளோலாம் வியூஸ் போக நான் எதிர்பார்க்கல. இதே மாதிரி நம்ம எல்லா வீடியோஸ்க்கும் நல்ல வியூஸ் போய் நல்ல சப்போர்ட் கிடச்சா நல்லாயிருக்கும், சரிங்களா? ஓகே, செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இந்த டைமில் டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சேன். ஒருத்த பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியிறானா இல்லை, ஃப்ரெண்டு தான். நான் vlog பண்ணுறதை பார்த்து சிரிக்கிறான். பின்னாடி ஒருத்தனும் சிரிச்சுட்டு தான் வரான். என்னடா சடனாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்பீங்க நடு ரோட்லேருந்து. ஆமாம், ஆல்ரெடி அந்த இடம் காமிச்சு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் இல்லையா? சரி, எதுக்கு உங்களுக்கு போர் அடிக்க வைக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சேஃப்டியும் முக்கியம் இல்லையா? எங்கேயாச்சும் காப்ஸ் பிடிச்சாங்கன்னா வீடியோ நம்ம காட்டலாம், லைக் வி ஹேவ் எவ்ரி திங். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து அந்தளவுக்கு ஸ்பீடெல்லாம் ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணுறதில்ல, பிகாஸ் இங்கே நிறைய பிடிப்பாங்க இந்த டைம்லலாம். நீங்கள் கேட்பீங்க, என்னடா இல்லை எப்போ பார்த்தாலும் பிடிப்பாங்களே பேசுகிறேன். அது என்னன்னே தெரியல, என் மூஞ்சிக்கு வச்சு பிடிக்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. லாஸ்ட் டைம் டியோவில் மடிப்பாக்கம் வரைக்கும் போயிருந்தேன் ஒரு வேலையாக, ஓகேவா? அப்போ vlog பண்ண முடியல, டியோவில் தான் போனேன், ஓகேவா? அங்கே போகிறேன், வந்துட்டுருக்கேன், இத்தனைக்கும் ஹெல்மெட் மாஸ்க் எல்லாமே இருக்குது. செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, தம்பி ஓரமாக வாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே சார், அப்படி ஓரம் வந்து எல்லாமே செக் பண்ணார். நம்மக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, 2 வண்டிலையும் எல்லாமே இருக்குது ப்ரூஃப், ஓகேவா? அப்புறம் நான் என்ன பண்ணேன், அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, நான் போன வருஷத்தோட இன்சூரன்ஸ் கொடுத்துட்டேன், லைக் 2019 to 20 கொடுத்துட்டேன். தம்பி இன்சூரன்ஸ் காலிப்பா, ஒரு ஃபைன் கட்டிட்டு வாப்பா, போப்பா அப்படின்னா. சார் இருங்க சார், ஒரே நிமிஷம் சார் அப்படின்னா. என்னப்பா அப்படின்னாரு. தெரியாமல் போன வருஷம் வந்து கொடுத்துட்டேன் சார், இந்த வருஷம் தான் இருக்குது, இதுவாக பாருங்கள் அப்படின்னு. அப்புறமா கொடுத்தேன். எல்லாமே இருக்குப்பா, போயிட்டு வா அப்படின்னாரு. நான் மட்டும் கொஞ்சம் விட்டுருந்தேன்னு வைங்களேன், அவ்வளோதான், என்னை வச்சு செஞ்சுட்ருப்பாங்க அன்றைக்கி. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். பட் அவங்க நல்லா ரெஸ்பெக்டாக பேசினாங்க, நம்ம ஏன் போய் சொல்லணும், ஓரளவுக்கு நல்லா ரெஸ்பெக்டாக பேசினார். வாங்க போங்க தம்பி அப்படி இப்படின்னு தான் பேசினார், ஓகேவா? ஸோ நம்மளும் அந்தளவுக்கு ரெஸ்பெக்டாகவும் இருந்தோம். அவர் கேட்டோன்னு நிப்பாட்டி சாவி மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் அவங்க எப்போ சாவி எடுப்பாங்க நம்மளுக்கே தெரியாது. அதுக்காக இது மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க நம்மளை நிப்பாட்டுறாங்கன்னா நீங்களே சாவி எடுத்து வச்சுருங்க, எதுக்கு ரிஸ்க்கு? ஒவ்வொருத்தர் ஒரு டைப்பாக இருப்பாங்க. ஸோ இவர் நல்லவராக தான் இருந்தார், எல்லாமே நல்லா பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டார். Audi A6, one of my favorite car.
லக்ஸரியஸ் கார் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதான் அவரோட ட்ரீம் பைக்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பார் எப்போவுமே. எப்போ பார்த்தாலும் நான் கேட்பேன், நல்லா இன்னும் கொஞ்சம் எதிர்பாருங்களேண்ணா அப்படின்னு. அது இல்லைடா, இதுதான் எனக்கு ஒரு ட்ரீம் பைக்கு, உனக்கு எப்படி V3யோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பைக்குடா அப்படின்னு. சரி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீரியஸாக அந்த பைக் செம்மையாக இருக்கும், செம்ம ஹார்ஸ் பவரு. நான் இப்போவே எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டேன்னா சஸ்பென்ஸ் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நீங்கள் இது பண்ணுறீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மோட்டோ விளாகிங் கம்மியாக போடுறேன், அங்கே போய் கொஞ்சம் இதெல்லாம் லான்ச் பண்ணுறேன். ஓகேவா? லைக் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் நான் விடுறேன். ஓகே, நம்ம ஃபோனில் தான் எடுக்க போகிறோம், எப்படி சினிமேட்டிக்ஸ் வரப்போகுது தெரியல, பார்ப்போம். மெரினா பீச். வீக் டேஸ்லேயும் எவ்வளோ ரஷ் பாருங்களேன். வரலாம், ஆனால் இவ்வளோ ரஷ்லாம் எதுக்கு சொல்லுங்கள்? நம்மளும் கூடிய சீக்கிரம் சூப்பர் பைக் எடுக்கலாம், நம்ம சொந்த காசில் எடுக்கலாம். ஓகேவா? வேலைக்கு போயோ இல்லை நம்ம யூடியூப் பண்ணியோ ஏதோ ஒன்று நம்ம காசில் நம்ம எடுக்கணும். அப்போ தான் அதோட சந்தோஷம் தெரியும். அவர் கூட அவர் சொந்த காசில் எடுக்கிறாரு. லைக் அவருக்கு ஒரு 26+ மேலே தான் இருப்பார். அவரோட சொந்த காசில் எடுக்கிறாரு. ஸோ அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். இது எங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதில் ஹாப்பினஸ் இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு அதோட அருமை தெரில. இப்போ நம்ம காசில் நம்ம சூப்பர் பைக் எடுக்கிறோன்னா அது கண்டிப்பாக வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளும் எடுக்கிறோம் ஒரு சூப்பர் பைக். நான் எப்படி டிசைட் பண்ணியிருக்கேன்னா, எடுத்தோன்னே நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு 600 மேலெலாம் போகக்கூடாதுன்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு லெவல் பை லெவலாக ஓட்டலாம். இப்போ நம்ம 150 செக்மெண்ட் ஓட்டிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 300க்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு என்னோடய மைண்ட் செட்டப். லைக் இப்போது நிஞ்சா 300 அப்படி எடுக்கலாம், இல்லை பெனிலி 300 எடுக்கலான்னு இருக்கேன். அப்படி இல்லைனா டாமினார் 400, அந்த மாதிரி இந்த ரேஞ்சு இந்த கேட்டகரியில் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. எடுத்தோன்னே நம்ம 600 ZX65R அதெல்லாம் எடுத்தால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரேஷ் டிரைவிங்லாம் அதிகமாகிடும், நம்மளுக்கே ஓட்ட தோணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாயிரும். இன்னும் வயசு இருக்குல்ல நம்மளுக்குன்னா, வயசாக ஆயிடுச்சு, நிறைய வயசு இருக்குது. எஸ், ஐ எம் ஜஸ்ட் யங் பாய். ஏஜ்லாம் சொல்ல மாட்டேன், வாய்ஸ் தான் அப்படி இருக்கும் கணீர்னு. ஆனால் நான் ஏஜ்லாம் அவ்வளோ சொல்ல மாட்டேன். ஓகேவா? இந்த ரோட்டில் அந்த டைமில் செம்ம காலியாக இருக்கும். என்னென்னு பார்த்தா இன்றைக்கி இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. டிராஃபிக் மீன்ஸ் ஓரளவுக்கான டிராஃபிக், இப்படிலாம் இருக்காது, இன்னும் காலியாக இருக்கும் 3:30க்கெலாம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இப்போல்லாம் ஜோர் அவ்வளோ ஓட்டுறதே இல்லையா? மறுபடியும் அந்த பேக் பெயின்லாம் வருது. பேக் பெயின் மீன்ஸ் ரிஸ்ட் பெயின், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஜஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது எப்படின்னா, நம்ம V3 பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக ஓட்டிட்டு மறுபடியும் ஓட்டிகிட்டே இருக்கணும். நான் நடுவில் ஒரு 2-3 வீக்ஸ் ஓட்டாமல் இருந்தோன்னு மறுபடியும் உடம்பு வந்து பழையபடி ஆயிடுச்சு. ஸோ அதனால மறுபடியும் எனக்கு செட் ஆகணும். கண்டினியூஸாக ஒரு 1 வீக் மறுபடியும் ஓட்டினேன்னா அந்த பெயின்லாம் போயிடும், மறுபடியும் கை வந்து செட் ஆகிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோட்டோ விளாகிங் விட ஃபுட் ரிவ்யூ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து அந்தளவுக்கு ஆடியோ செட்டப்லாம் இல்லை, மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் தானே போடுறேன். ஸோ ஷார்ட்ஸ்னால் நம்ம வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் தானே கொடுக்குறோம் மோஸ்ட்லி. ஸோ எனக்கு அது ஓரளவுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகுது. மோட்டோ விளாகிங்கில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம கொஞ்சம் ஆடியோ பிரச்சனை தான், கொஞ்சம் கரெக்ஷன் நிறைய பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. மற்றபடி நம்ம நல்ல ஒரு கேமரா செட்டப் இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ மறுபடியும் டிராஃபிக். இதுக்கப்புறமா ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ எடுத்தேன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. என்னப்பா தேங்க்ஸ் பண்ணுறதுக்குலாம் வீடியோ, அது செம்மையாக இருக்கும் அந்த கண்டென்ட்டு. நான் அது போடுறேன் கூடிய சீக்கிரம். ஓகேவா? அது என்ன கண்டென்ட் நான் சொல்ல மாட்டேன். அது நடந்துச்சுன்னா அப்படியே நான் சொல்லிட்டு வரேன். ஓகேவா? நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் 1 by 1 ரிவீல் பண்ணலாம், நிறைய டைம் இருக்குது.
என்னடா இது இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டிராஃபிக்கில் யாருக்கும் மோட்டோ விளாகிங் பார்க்குறது பிடிக்காது. ஈவன் நான் கூட அவ்வளோ பார்க்க மாட்டேன். டிராஃபிக் வேலை ஓட்டிடுவேன். அப்படியே அந்த ஸ்மூத்னஸ் தான் நல்லாயிருக்கும் எப்போவுமே. இங்கே ஒரு ஸ்கூல் வரும், சென்ட் தாமஸ் என்னமோ சர்ச்சோட ஸ்கூல் வரும். இந்த ஸ்கூல் நான் மறக்கவே மாட்டேன். ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் இங்கே ஈவெண்ட்டுக்கு வந்தேன். ஓகேவா, இந்த விஷயம் சொல்கிறேன். செம்மையாக இருந்தது, செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த ஸ்கூல் வந்தோடனே அன்றைக்கி வந்து பைக் மியூசியம் வச்சாங்க, சூப்பர் பைக்லாம். ஓகேவா, அப்போது H2 வந்தது. வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்த H2 இது தான். சீரியஸ்லி அந்த சவுண்டு, அந்த பேஸு நான் செம்மையாக பண்ணிட்டேன். சீரியஸ் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமே நேரில் பார்க்குறேன். இதுதான் ஹானஸ்ட்டு. நான் இது வரைக்கும் H2, R1 இந்த மாதிரி சில சூப்பர் பைக்ஸ்லாம் வந்து நேரில் பார்த்ததே இல்லை அண்ட் ஃபீல் பண்ணதே இல்லை. அந்த பைக் அவர் த்ராட்டில் கொடுக்குறாரு, சத்தியமாக வேறு லெவல். அந்த ஸ்கூலில் இருக்கவங்களே இல்லை, தம்பி ஆஃப் பண்ணுறங்க, ரொம்ப எக்கோ அடிக்குது. எத்தனைக்கும் கிரவுண்டு செம பெரிய இந்த ஸ்கூல் தான். தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த ஸ்கூல் தான். அப்போ தான் H2 கண்ணில் பார்க்குறேன். எப்படி இருந்தது தெரியுமா அது? அப்படியே பலன்னு மின்னுது. அதெல்லாம் பார்த்து டக்குன்னு V3லாம் பார்த்து, அப்போலாம் என்கிட்ட V3 கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட்டு டியோ தான். இருந்தாலும் ரோட்டில் V3லாம் காமனாக பார்ப்போம்ல, அப்போ அதெல்லாம் பார்த்து மற்ற பைக்ஸை பார்க்கும்போது டேய் என்னடா வண்டி இது அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சீரியஸ்லி அப்போ தான் முடிவு பண்ணேன், கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும் அப்படின்ட்டு. எனக்கு வாங்கணும்னு ஆசை, ஆனால் இந்த அளவுக்கு பைக் வாங்கணும்னு ஆசை இல்லை. ஏற்கனவே ஸ்டாக் சவுண்டே அந்த வண்டி செம்ம பேஸாக இருக்கும், நான் யூடியூப்லலாம் பார்த்த வரைக்கும். இந்த இதில் RX லெஜெண்ட் ஆஃப் யமஹா. இந்த வண்டிலாம் நான் எடுக்கலான்னு தான் இருந்தேன். இந்த நம்ம ஜோரா எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் இதுக்குடா எடுக்கிற ஃபஸ்ட் டைம் புது வண்டியாக எடு, எதுக்கு செகண்ட்ஸுக்கு போகிற அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டேன். இந்த பைக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே கைஸ், நான் இங்கே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி கிட்ட போய் வேணால் வ்ளாக் பண்ணிட்டா.